கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 114 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். இப்ப தொடர்ந்து ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பத்தி என்னெல்லாம் சொல்றாரு, அவர் சித்தப்படி நடக்கணும், அவர் சித்தம் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஜீசஸ் கிரைஸ்டே பேசியிருக்காரு இதை பற்றி நிறைய. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். மத்தேயு 7 அதிகாரம் 21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உன் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போக என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது நம்ம போன எபிசோட்ல கூட பேசியிருந்தோம். ஒரு சில விஷயங்கள் வருத்தமா தான் இருக்கும் கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும். ஆனா வேதத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க, இதெல்லாம் நடக்கும். பரலோகராஜ்யத்துல யார் பிரவேசிக்கணும்? ஆண்டவர் சித்தப்படி, பிதாவின் சித்தப்படி நடக்கிறவன் தான் பிரவேசிப்பானே அல்லாமல் சொல்றாரு. அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. இதே 13:14-15 பார்ப்போம். இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியை பிரவேசிக்கிறவர் அநேகர். அதுக்கப்புறம் 14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இதுதான் முக்கியம். 15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற நாய்கள். இதை தான் நம்ம போன வாரம் மெயினா பேசணும். அதாவது எல்லா அக்கிரமமும் செய்வாங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அது ஜீசஸே சொல்லிட்டு வர்றாரு. இதுல அது வேற யாரா சொன்னா பரவாயில்ல, அவரே சொல்றாரு. இத கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். யார் கள்ள தீர்க்கதரிசிகள்? இவங்க தான். அதே இதுல சொல்றாரு முன்னாடியே, இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஏத்துக்க மாட்டேன், அக்கிரமாக்காரு அகண்டு போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க பட்சிக்கிற ஓநாய்கள் சொல்றாரு. ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு, அதான் சொன்னோம் இல்லைங்களா. ஒருத்தர் கூட நான் போன முறை சொன்னேன், அது வருத்தமா கூட சில பேர் கேட்கும்போது, என்ன இது ஆண்டவர் பணி செய்யறவங்களை பத்தி நம்ம சொல்றோம் அதெல்லாம் சொல்லி. அதாவது ஆண்டவர் பணி செய்யறவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அது ஆண்டவர் சொல்றாரு. வேதத்துல இருக்கிறத நம்ம மறைச்சு ஒளிச்சு எப்படி பேச முடியும் சொல்லுங்க? இருக்கிறத உள்ளதை உள்ளபடி சொல்றோம். அவர் அப்பவே ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாத்துவாங்க, அநியாயம் செய்வாங்க, அக்கிரமம் செய்வாங்க, அக்கிரமத்தினால அன்பு தணிந்து போகும்னு சொல்றாரு. அக்கிரமம் மிகுதியாகும் போது அன்பு தணிந்து போகும்னு சொல்றாரு. மத்தேயு 24:12 அந்த மாதிரி ஆண்டவர் சொன்னதை நம்ம அதுவும் இந்த காலம் நடப்புங்களும் அந்த மாதிரிதான் இருக்கு பாருங்க. அவர் சொன்ன பிறகு நிறைய நடக்குது. ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாத்துறவங்க நிறைய. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப போன தடவை கூட சொன்னேன், சர்ச்சு கட்டுறேன்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு தட்டை பெருந்தொகை வாங்கி சர்ச்சு கட்டவே இல்லை, ஆளே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அதை போன முறை சொன்னப்ப யாராவது கேட்ட வருத்தப்பட்டிருக்கலாம். நான் உண்மையை தான் சொன்னேன். இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஆட்டுத்தோலை போர்த்திக்கணும். ஆட்டுத்தோலை போர்த்துறது என்ன? பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரை பத்தி நான் உபாசம் இருக்கேன், இதுதான். கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. இதெல்லாம் நாங்க செஞ்சோமே. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உபாசம் இருக்கேன், நான் இத்தனை முறை ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவரை தான் துதிக்கிறேன், ஆனா செய்யறதெல்லாம் அக்கிரமம் நான் செய்வேன், நான் எதையும் செய்வேன் அதையும் செய்வேன். அது நடக்காதுங்க. ஆண்டவர் அப்படி சொல்லலையே. அப்படின்னு என்ன சொல்லிருப்பாரு? என் ஊழியக்காரன் எதை செஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிருப்பாரு. என்னோட பணி செய்யறவன் எந்த அக்கிரம அநியாயம் செஞ்சாலும் நான் ஏத்துக்கொள்ள தயாரா இருக்கேன்னு சொல்லிருப்பாரு. அக்கிரமக்காரர் அகன்று போங்கள் ஏன் சொல்றாரு? இதெல்லாம் முன்கூட்டி ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டாரு பாருங்க. தெளிவா வேதத்துல என்ன இருக்கோ அதை ஒளிவு மறைவு இல்லாம பேசணும்னு ஆசைப்படுறேன். அப்படிதான் நான் பேசிட்டு வரேன் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா புறஜாதி கூட பாருங்க, புறஜாதிலையும் பிரச்சனை இருக்கு. எல்லா பாவம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு, பாவம் இல்லாதவங்களே இல்ல. எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா சொல்லுல, செயல்ல, சிந்தனையில பாவம் இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனா அக்கிரம அநியாயம் செஞ்சு, அதாவது மற்றவங்களை கஷ்டப்படுத்தி, எல்லா பாவமும், அதாவது கொலைபாதக பாவம் சொல்லுவோம், மனுஷங்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி அப்படியெல்லாம் செஞ்சு எல்லா பாவமும் செஞ்சுட்டு கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. அக்கிரமக்காரே அகன்று போங்கள் உங்களை அறியவில்லைன்னு சொல்றார். ஆண்டவர் பேரை சொல்லி, ஆண்டவர் கிறிஸ்து அன்பால நிறைஞ்சவராச்சே. அவரோட வேத வசனம் எல்லாமே அன்பு பத்தி போதிக்கிறது. இங்க பாருங்க, அவரோட வார்த்தைங்க எல்லாமே அன்பு, பிறர் நேசிக்கிறத பத்தியும். ஏன் ஒரு கணத்துல அறைந்தா மறு கணத்தை கொடுன்னு சொல்றாரு, சத்துருக்களை சிநேகிக்க சொல்றாரு. இப்படியெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா அதாவது ஜீசஸ் கிரைஸ்டோட இந்த வேத வசனத்துல இருக்க
இந்த வார்த்தைகள் எல்லாம் வேற எந்த புத்தகத்திலும் இல்லை. அவரே நம்ம பாவங்களுக்காக பலியானது முதல் கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அதிசயமான புத்தகம் இந்த வேத புத்தகம். வேதத்துல புற ஜாதி, அதாவது மற்றவங்க, இந்து நண்பர்கள், முஸ்லீம், இவங்க எல்லாம் கூட எப்படின்னா, இயேசு கிறிஸ்து அன்பே உருவானவர், அவர் நமக்காக மரித்தவர், உயிர்த்தவர். அதாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இது ஜீசஸ் பிறந்த நாள், மனுஷரா பிறந்தாரு, அந்த நாள் அவங்க கொண்டாடுறாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாருங்க, கிறிஸ்தவங்க அல்லாதவங்க கூட ஸ்டார்லாம் கட்டியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை தெரிஞ்சவங்களா இருக்காங்க. 24:4 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதை விட என்ன வேணும்? ஜீசஸே சொல்றாரு, அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள், எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றார், வார்னிங் கொடுக்கிறார். என் பேரை சொல்லி வந்தா யாராவது ஏத்துக்கங்கன்னு அவர் சொல்லலையே. யாக்கோபுல 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னொரு வசனம் பார்ப்போம். லூக்கால 18:10 முதல். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் ஆயக்காரனை போலவும் இராத நாள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. இததான் நம்ம பேசிட்டு வரோம். இங்க என்ன சொல்றாரு யாக்கோபுல, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்த வசனம் 13. அதாவது பரிசேயன் ஜெபம் பண்ணிட்டான், பிரேயர் பண்ணிட்டான். அவன் இருதயத்துல என்ன இருக்குன்றது அவன் பிரே பண்றான் பாருங்க. அதான் அவன் இருதயம். இங்க ஆயக்காரன் அவர் பாட்டுன்னு அவர் இருக்காரு, அவர் பிரே பண்ண வந்திருக்காரு. அவர் தூரத்தில் நின்று என்ன சொல்றாரு பாருங்க. 13. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாருங்க, ஒருத்தர் ஜெபம், வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அதாவது நான் அவரை மாதிரி இல்ல, அநியாயக்கார மாதிரி இல்ல, பரிகாரர் மாதிரி இல்ல, விபசாரக்கார மாதிரி இல்ல, அதே மாதிரி இந்த ஆயக்கார மாதிரி இல்ல, அதனால நான் உங்க ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது நான் பர்ஃபெக்ட்னு சொல்றான். இவன் நான் பர்ஃபெக்டா இருக்கிறதால உங்க ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறது எனக்கு தகுதி இருக்குன்னு சொல்றான். நான் குவாலிஃபைடு, அதனால நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்றான். தனக்குள்ளே ஜெபம் பண்றான். ஆனா இவர் பாருங்க, ஆயக்காரன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க கூட துணியில, நான் பாவின்னு சொல்றார். அவர் தூரத்தில் நிற்கிறார். தூரத்தில் நின்று தன் மார்பிளை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றார். அடுத்த வசனம் 14. 2 பேர் ஜெபம் பண்றாங்க. அதுல எந்த ஜெபம் கேட்கப்படும்ன்றத சொல்றாரு. அதுக்குதான் எக்ஸாம்பிள் இது. அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனை தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இப்பதான் நம்ம யாக்கோபுல பார்த்தோம் இல்லையா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று, இறங்குறது மட்டும் இல்ல, கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது என்னெல்லாம் செய்யணும்ன்றத பத்தி நம்ம பேசிட்டு வரோம். அதுவும் இயேசு கிறிஸ்து சொன்னதை தான், நிறைய அவர் ஊமையா சொன்னது எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு வரோம். ஸோ இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்க, நம்ம யார் எதை சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. நம்ம வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். போதகம் கேட்கறது, வசனம் கேட்கறது எல்லாம் ஓகே, பட் அவங்க எதை சொன்னாலும் அப்படியே நம்ம ஏத்துக்கணும்ன்றது இல்ல. ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு இருப்பாங்க. யார் ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க பேசுறதுலதான், அவங்களோட வார்த்தையில, அவங்களோட செய்கையில. வார்த்தை மட்டும் இல்ல, வார்த்தை சில பேர் நல்லா பேசுறாங்க. அதுக்கு ஒரு வசனம் சொல்லியிருக்காரு பாருங்க ஆண்டவர், அவர்கள் சொல்லபடி செய்கள், அவர்கள் செய்களின்படி செய்யாதிருங்கள். அதனால நாம ஆண்டவர் சித்தத்தை அறிஞ்சு அதுக்கு நம்ம செவி கொடுத்து அவரோட வார்த்தைய தியானிச்சு, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தரலும். நான் பாவி, என் மேல் மனம் இறங்கும், நான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி என்னை ஆயத்தப்படுத்தும். நான் வாழும் காலம் வரை இந்த பூலோகராஜ்யத்திலும் என்னை சமாதான சந்தோஷத்தோடு, என்னை மட்டுமல்ல ஆண்டவரே, என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தார், என் உறவினர்கள், என் நண்பர்கள் அனைவரும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ராஜ்யத்தில் சேர ஆயத்தமாகும்படி இந்த பூலோகராஜ்யத்தில் வாழும் காலத்திலும் சமாதானம் சந்தோஷத்தோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழும்படி எங்களை நீர் நடத்தும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய வருகையின் காலத்திலே மண்டலை சேர்த்துக் கொள்ளும் அப்படின்னு நீங்க ஜெபிச்சு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் செய்வார். உங்க வாழ்க்கை சமாதான சந்தோஷமா மாறும்.
தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.